ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுரலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய நம்மளுடைய ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் பற்றிய பதிவு. இந்த திருவாடிப்பூரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி 12 ஜூலை 28/7/2025 திங்கட்கிழமை அன்று வருது. இந்த ஆடிப்பூரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமாதேவியே வந்து ஆண்டாளாக அவதரிக்கிறாள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருவாடிப்பூரம் அன்று நம்மளுடைய அம்பாள் வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆண்டாலும் எப்படி வந்து வைராகியமா இருந்து அந்த 30 பாசுரங்களையும் பாடி நம்ம பெருமாளையே அடைஞ்சாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு அன்றைய தினம் வந்து வளைகாப்பு நடைபெறும். அம்மன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பாங்க. ஆடி மாசம்னாலே அம்பாள் ஏற்கனவே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஆடிப்பூரம் அன்று நம்ம அம்பாளை வந்து ஆத்மார்த்தமா வழிபடும் பொழுது, நம்ம இல்லங்கள்லயும் சரி கோயில்லையும் சரி சென்று வழிபடும் பொழுது திருமண வாழ்வு, பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகல, இப்ப ஆண்களுக்கு கூட தான் திருமணம் ஆகல, திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு தாம்பத்தியத்தையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறப்பான குழந்தை பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த திருவாடி பூரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பூர நட்சத்திரமே கால சக்கரத்தின் 5ஆம் இடத்துல இருக்கணும். அந்த 5ஆம் இடம் தான் நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம். இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பா இருந்தால் தான் நம்ம எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வோம். அதெல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரமே 1, 5, 9. இந்த 5 என்ற புண்ணியம் பூர்வ புண்ணியமும் 9 என்ற பாக்கியமும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆடிப்பூரம் திருநாள்ல நம்ம வந்து வழிபாடு காலையில சாயந்தரம் வரைக்கும் இருக்கு இந்த பூர நட்சத்திரம். நிறைய அம்மன் ஆலயங்கள்ல பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் எடுத்து நீங்க வந்து செய்யலாம். நம்ம வீட்லயே எப்படி எளிமையா செய்யலாம். நம்ம வீட்டுல வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இல்ல ஒருத்தவங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களாம் வீட்டுல அம்பாள் படம் இருந்ததுன்னா அந்த அம்பாள் படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மணப்பலகையில வச்சிருங்க. அந்த மணப்பலகையில நல்லா கோலம் போட்டு நல்லா ஒரு சகப்பு துணி விரிச்சு அதுல அம்பாளை வச்சுட்டு நம்ம வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், நம்ம என்ன நலங்கு வைக்க என்னென்னலாம் வைப்போம், பன்னீர் சூப்புலேருந்து எல்லாத்தையும் வச்சு மலர்கள்லாம் வச்சு நல்லா அம்மா படத்தை வந்து நல்லா பன்னீரால் தொடச்சிட்டு அம்மாவுக்கு நல்லா மனசார ஒரு பெண்ணுக்கு வைக்கிற மாதிரி நல்ல சந்தனம் பொட்டு இட்டு பூக்களால் வந்து வாசனை பூக்களால் அம்மா வந்து அலங்கரித்து நல்லா வளையலை வந்து அலங்கரித்து நம்ம அம்பாளை வந்து அந்த படத்தில் வந்து ஆவாகனம் பண்ணி அதற்கேற்றாற் போல நம்ம அம்பாள் பாடல் ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளை நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்கசமும் கரும மங்கை கையில் சேர்த்தாலை முக்கணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே தாயே அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா வந்து அதில் அமர்ந்துருவாங்க. இல்லை எனக்கு வந்து அம்பாள சாமி பாட்டு தெரியும், இன்னும் கலையாத கல்வியும் குறையாத வயதும், அந்த மாதிரி எந்த பாடல் வேணுமானும் ஒரு அம்மன் பாடலை ஒழுக்க விட்டு அம்பாளை வந்து இந்த நம்ம அங்கே ஆவாகனம் செஞ்சுட்டு அம்மாவுக்கு நல்லா வந்து மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம வளையலை வந்து மாலையாக கட்டி அம்பாள் படத்துக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி மலையெல்லாம் போட்டு அம்பா கையில் போடுற மாதிரி நம்ம வந்து போடணும். அம்மாவுக்கு வந்து நெத்தியில் ஒரு பொட்டு, கையில் ஒரு பொட்டு, அப்படி அபய வரதாஸ்தன்னு சொல்லுவோம் அப்படி வச்சுருப்பாங்களே அதெல்லாம் ஒரு பொட்டு வைப்பது, அவங்களுக்கு வந்து நல்லா வந்து மலர்களை வந்து அவங்களுக்கு நல்லா சாத்தி நம்ம நல்லா வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு கீழே நம்ம வந்து ஒரு வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு தேங்காய் இதெல்லாம் வந்து வைத்துடணும். இதெல்லாம் வந்து வைத்து நம்ம சாமி நம்ம வணங்கிட்ட பிறகு நம்ம நெய்வேத்தியமாக வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு இனிப்பு வச்சு நம்ம எப்பவும் போல ஒரு எளிமையான வழிபாடு செய்யலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் என்ன பண்ணான்னா முதல் நாளே தோலோட பாசி பருப்பு இல்லையா, அந்த பாசி பருப்பை முளைக்கட்டி வச்சு நம்ம அந்த அம்பாளுக்கு படைப்பது ரொம்ப விசேஷம். முளைக்கட்டி வச்சு அதை படைச்சிட்டு நம்மளும் சாப்பிடலாம். ஒரு இனிப்பு, ஒரு பொங்கலோ இல்லை ஒரு சர்க்கரை பால் காய்ச்சி அதை நாட்டு சர்க்கரை போடுறதோ இதெல்லாம் நம்ம செய்யலாம். பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ண பிறகு அம்பாளுடைய படத்தை மணப்பலகை வச்சு தானே கீழே வச்சு நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை எடுத்து நம்ம எடுத்த இடத்துலையே வச்சுட்டு நம்ம அந்த மணப்பலகையில் நம்ம வீட்டில் ஒரு ஹாலில் எடுத்துட்டு வச்சுட்டு இல்லை பூஜை அறையிலேயே இடம் இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துலையே வந்து யாருக்கு நம்மளுக்கு திருமணம் ஆகணுமோ, யாருக்கு நம்மளுக்கு வந்து குழந்தை பேர் வேணுமோ அவங்கள உட்கார வச்சு ஒரு 4 சுமங்கலிகளை வந்து நம்ம கூப்பிடலாம். அப்படி இல்லைம்மா யாருமே எனக்கு இல்லைம்மா அப்படின்றவங்க இல்லத்தில் இருக்கிறவங்கள வைத்தே நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் நம்ம நலங்கு வைக்கிற மாதிரியே வைத்து அவங்களுக்கு வந்து சிறப்பாக அடுத்த வருடத்துக்குள்ள நல்லா திருமணம் நடக்கணும்,
அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை வைக்கணும். நம்ம அந்த பூஜைலாம் நம்ம வந்து முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே அம்பாள் படத்துக்கு பூஜை முடிப்போம் இல்லையா, அதற்கப்புறம் அம்பாளுக்கு ஆர்த்தி எடுத்துடணும். ஏன்னா அம்பாளுக்கு நிறைய திருஷ்டி வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுக்கு ஆர்த்தி எடுத்துடணும். அதே போல நம்மளையும் உட்கார வச்சு நம்ம அந்த குழந்தைங்களுக்கும் பண்றோம் இல்லையா, இந்த திருமணத்துக்காகவும் இந்த குழந்தை பிறப்புக்காகவும் அவங்களுக்கு நம்ம எப்பவும் போல ஆஷுவலா திருஷ்டி கழிச்சு நம்ம வாசலை வச்சிருவோம். அதை ஒரு சில குடும்பங்கள்ல வந்து இந்த மடி நிரப்புதல் இருக்குது. அதுல என்னன்னா ஒரு மட்டை தேங்காய் இல்லை ஒரு சாதாரண தேங்காய், ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ₹1 நாணயம் வச்சு அதை தட்டிலேயே வச்சிருப்போம். நம்ம அந்த நலங்கு வைக்கிறதுல அந்த மடியில வச்சு அதை அப்படியே எடுத்துட்டு போய் அம்பாள் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, அம்மா உன்னுடைய அருளால் எனக்கு இப்ப எப்படி இந்த தேங்காயால அந்த மடி நிறைஞ்சிருக்கோ, அடுத்த வருடம் எனக்கு இதே போல மடி வாய்த்து ஒரு நல்ல பிள்ளையை வந்து பெற்றெடுக்கணும்னு சாமி கிட்ட மனதார வேண்டி வச்சிருங்க. அந்த முளைக்கட்டிய பாசி பயிர் இருக்கு இல்லையா, அதை அம்பாளுக்கு நிவேதனமா படிச்சு அதை நீங்க சாப்பிடும்பொழுது அதுவே உங்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்துன்னு சொல்லலாம். இது ஒரு சில ஊர்களில் வந்து கோயில்லையே பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணோம், வீட்டில் முதல் நாளே ரெடி பண்ணி நம்ம மடியில கட்டி எடுத்துட்டு போய் அந்த கோயில்ல கொடுப்போம். அந்த கோயில்லையே இவங்களை உட்கார வச்சு அந்த சீமந்தம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வர வருடத்துக்குள்ளேயே அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை பிறந்துடும். அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி நகரங்கள்லாம் வச்சுட்டு அவங்கள அட்சதை போட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ண வர வருடத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு, அதுக்கு இவங்களுக்கும் வந்து நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நம்ம அட்சதை போட்டு மனதார வாழ்த்தணும். அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று நீங்க வந்து ஒரு தொட்டில் கட்டிட்டு வர்றதோ இல்லை ஒரு மாங்கல்யம் வாங்கி செலுத்துவதோ, உங்களுக்கு அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கு அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அதை காலையோ மாலையோ செய்து வைத்து வருவது ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு குரு ஓரையாகவும் வரும், ராகு காலத்தில் கடைசி 24 நிமிடமாகவும் வரும். அந்த 8 to 9 அந்த நேரங்களில் செய்யும்போது இன்னும் அதி விசேஷமானது. ஏன்னா ராகு காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி 24 நிமிடம் அமிர்த நேரம். அதனால இந்த திருவாடிப்பூரம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினங்கள்ல நம்ம அம்பாலை வந்து நம்ம இல்லங்கள்ல வந்து நீண்ட நாள் தடைப்பட்ட அந்த சுப காரியங்கள் நடப்பதற்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அம்பாள் வந்து நமக்கு சிறப்பாக அனுகிரகம் பண்ணுவா. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சிறப்பு, அதே போல ஒவ்வொரு நமக்கு நாட்களுமே சிறப்புன்னு சொல்றோம். அப்படி வரக்கூடிய இந்த திருவாடிப்புறத்துல நம்ம ஆண்டாள் வழிபாடு செய்வது இன்னும் அதிசிறப்பு. இன்னும் ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த ஆண்டாள் பூர நட்சத்திரம் அன்னைக்கு அந்த ஆண்டாள் திருப்பாவை பிடிப்பது, இல்லை வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முன்னுக்கு வரணும், எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லைன்றவங்க அன்றைய தினம் ஆண்டாள் படத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி ஆண்டாளுக்கு அந்த போட்டோ அளவுக்கு ஒரு மாலை, இல்லை ஆண்டாள் கோயில்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண்டாள் உயரத்துக்கு ஒரு மாலையை வாங்கி போடும்பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைவீர்கள். அதே போல உங்களுடைய எண்ணங்களும் கோரிக்கைகளையும் கூட உங்களுக்கு அடைவீங்க. இந்த வழிபாடோடு ஆண்டாள் திருப்பாவையும் அன்றைய தினங்கள்ல படிப்பது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய செல்வ நிலைமையையும் ஏற்றத்தையும் கொடுக்கும், குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்கும், நல்ல தனவரவையும் நல்ல மன நிறைவையும் மன நிகழ்வையும் தரும். ரொம்ப நாள் தடைப்பட்ட அந்த சுப காரிய நிகழ்வுகள் நடைபெற்று உங்கள் இல்லங்களை வந்து அனைவருடைய உள்ளங்களையும் மகிழ்வித்து ஒரு இனிமையான தருணத்தை உங்க இல்லங்கள்ல வந்து தரணும்னா அது மிகையே கிடையாது. இன்றைய தினங்கள்ல ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் நம்ம வாங்கி கொடுக்கறது, நம்ம வந்து பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவது, இதெல்லாம் சிறப்பு. 4 சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தாம்பூல பொருட்களை கொடுக்குறோமோ கண்ணாடி வளையலோட சேர்த்து நான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த பண்றோம் இல்லையா, இந்த வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு அது வந்து நம்ம ஆள் இருந்தாலும் சரி, ஆள் இல்லை அப்படின்னாலும் எங்கள் வீட்டில் கணவர் மட்டும் இருந்தாலும் கணவரே கூட உங்களுக்கு செய்யலாம். இப்போ நான் மட்டும்தாம்மா இருக்கிறதுனாலும் நீங்களே வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு செய்து கொள்ளலாம். அதனால அந்த நேரத்துக்கு கடவுள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்து விடுவாரு. 4 பேரை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து தாம்பலம் கொடுத்து அவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு அன்னதானம் செய்வது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம கர்மாவை தீர்த்து நம்மளுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கும். இந்த வழிபாடை வந்து எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கேன். இதை அருமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோழலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாக இருக்கும்.